வணக்கம். ஆடி 2ஆம் நாளான இன்று நமக்காக வந்திருக்கக்கூடிய தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா மாதா அன்னபூரணி தேவி வந்திருக்காங்க. அன்னம் அப்படின்னாலே பவித்திரமான ஒன்றுதான். சோ உணவுங்கிறது தெய்வீக தன்மையுடைய ஒரு விஷயம். ஆனா இப்ப நம்ம உணவு எப்படி ஆக்கி வச்சிருக்கோம்? ஒரு அலங்கரிக்கப்பட்ட உணவுலயும் அழகு பார்க்க ஆரம்பிச்சிடும். சோ நீங்க இதை பாக்குறீங்க அப்படின்னா அழகு அலங்காரத்தை தவிர்த்து அந்த உணவு உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கா, உங்களுக்கு பொருந்ததா உங்க உடலுக்கு அப்படின்னு நீங்க பார்க்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ஒரு நல்ல ஆற்றலை உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரும். ஓகேவா? அதே போல நம்ம உணவு உண்ணக்கூடிய நேரத்துல ஒரு நிதானத்தை, நீங்க இந்த படத்தை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அம்பாலோட முகம் பாருங்க, ரொம்ப நிதானத்தோடையும் கருணையோடையும் இருக்கும். சோ நம்மளும் அப்படிதான் சாப்பிடக்கூடிய நேரத்துல நம்ம மனசை வந்து ஒரு அமைதியான நிலையில வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அந்த உணவுங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஆற்றலை, நேர்மறையான ஆற்றலை கொண்டு வந்து தரும். இல்ல சாப்பிடும்போது ஏதோ ஒரு வருத்தத்திலயோ ஒரு கோவத்திலயோ இல்ல மத்தவங்களை திட்டிக்கிட்டோ சபிச்சுக்கிட்டோ சாப்பிட்டோம்னா நம்ம தான் சாப்பிடுறோம். ஆனா அந்த சாப்பிடக்கூடிய உணவுங்கிறது எதிர்மறையான ஆற்றலை தான் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். சோ நீங்க உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எப்பயாவது கோவமா சாப்பிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு தலைவலி, உடல் வலி வரும். இதே நீங்க ஒரு ஆனந்தமா அமைதியான நிலையில இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஆற்றலை இருப்பது நீங்க உணர்வீங்க. சோ இனிமேலாவது சாப்பிடக்கூடிய தருணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான தருணம். கவனிச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறது இந்த அம்பால பார்க்கும்போது வரக்கூடிய விஷயங்கள். அதே போல இந்த அம்பாலுக்கு மற்றவர்கள் வந்து பசியோடு இருக்கிறத பிரியப்பட மாட்டாங்க. உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி யாராவது ரொம்ப பசியால வாடிட்டு இருக்காங்க, எஸ், உதவி தேவைப்படுறவர்களுக்கு மட்டும் நீங்க உதவி செய்யுங்க. உங்களால ஏன்ற உதவி ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை, எதோ உங்களால முடியுமோ நீங்க அதை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு புண்ணிய கணக்கில் வரும் அப்படிங்கிறது போல தான் பார்க்கும்போது தோணுது. தானம் தர்மம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்தியோடையும் ஒரு மரியாதையோடையும் செய்யணும். நம்ம ஏதோ செய்யக்கூடிய இடத்துல இருக்கோம் அப்படின்னு ஒரு கர்வத்தில் செஞ்சோம்னா அது நமக்கு தர்மமா வருமானு எனக்கு தெரியல, புண்ணிய கணக்கில் வருமா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நம்ம தானம் செய்யறோம்னா ஒரு மனசால ஒரு பக்தியோடையும் ஒரு மரியாதையோடும் செய்யும்போது அது கண்டிப்பா நமக்கான ஒரு நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். எவ்வளவு வசதி வாய்ப்போடு நம்ம இருந்தாலும் ஒரு சத்தியமும் ஈகை குணமும் இல்லாட்ட அந்த வாழ்க்கைங்கிறது அவ்வளவு சிறப்பானதா இருக்காது இல்லையா? சோ இந்த மாதம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரெசனேட் ஆச்சு, அதனால நான் சொல்றேன். சோ நம்ம உண்ணக்கூடிய உணவை நீங்க வரையம் பண்ணாம சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷம். அந்த மாதம் ரொம்ப மகிழ்வாங்க.